அமெரிக்கா புதுசாக பல சாங்ஷன்ஸை ஈரான் மேலே போட்டிருக்காங்க. அதுக்கான காரணமாக சொல்லப்படுறது, ஈரான் ஒரு 300க்கும் அதிகமான க்ளோஸ் ரேஞ்ச் அண்ட் ஷார்டஸ்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இந்த உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நேற்று ஒரு 5 கப்பல்கள், அது மட்டும் இல்லாமல் ஈரானியன் ஏருக்கு ஒரு மிகப்பெரிய சாங்ஷன் ஆனது போடப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்சிவ்ன்றது கர்ஸ் பகுதியில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. உக்ரைனோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய 90 செட்டில்மெண்ட்ஸில் 5 பகுதிகளை இப்போ ரஷ்யா அவங்களோட கண்ட்ரோலுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை பண்ணதன் மூலயமா இது ரஷ்யாவால் சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்பன் சிஸ்டம்ஸ் ஆனது, இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள்லாம் ஈரான்லேருந்து எப்படி வந்துச்சு, எப்படி இந்த ரஷ்யாவுக்கு வந்திருக்கும், அதோட பயன்பாடுகள் என்ன, இதனால் இந்த 2 நாடுகளுக்கு என்ன விதமான பயன் இருக்குது. ஏன்னா சும்மா ஒரு நாடுக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது ஷாஹித் ட்ரோன்ஸை கொடுத்ததுலேருந்து இதில் நிறைய கான்சிக்வன்சஸ்ன்றது பின்னாடி இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களா இருக்கேன், தமிழ் புக்ஷ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். கர்ஸ் பகுதியில் ரஷ்யாவோட 51st ரெஜிமெண்ட் 106வது ஏர்பார்ன் டிவிஷனோட 51st ரெஜிமெண்ட்ன்றவங்க ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை இந்த உக்ரைனியன் பொசிஷன்ஸ் மேலே நேற்று பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண விதமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கு. ஏன்னா உக்ரைனால் இவங்களோட மூவ்மெண்ட்ஸை இந்த இடத்துல கெஸ் பண்ண முடியல. சரியாக சொல்லணும்னா இந்த கர்ஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து ஒரு 35 மைல்ஸுக்கும் தொலைவான இடங்களில் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான அந்த ஆக்டிவ் பஃபர் ஜோன் ஆனது இப்போ கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்க இடங்களில் இந்த பஃபர் ஜோன்ன்றது 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும், ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்த சொல்லிட முடியாது. இதுதான் ஒரு லைன், இதுக்கு என்னடா ரஷ்யாவோட ட்ரூப்ஸ், இதுக்கு என்னடா உக்ரைனோட ட்ரூப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அட்வான்ஸ்மெண்ட் ஆகுறது, இன்னொரு இடத்துல பின்வாங்குறதுன்னு சொல்லிட்டு இது மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி நடந்துட்டு இருக்க இந்த பஃபர் ஜோனுக்கு பக்கத்தில் 3 கிலோமீட்டர்லேருந்து 7 கிலோமீட்டர் வரைக்கும் ரஷ்யா அவங்களோட இந்த ரெஜிமெண்ட்ஸை, அது மட்டும் இல்லாமல் இது கூடவே பசிபிக் மரைன்ஸோட 155வது பிரிகேட் சோல்ஜர்ஸை இந்த 7 கிலோமீட்டர்களுக்குள்ள அதிகமாக குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை உக்ரைன் அவங்களோட ட்ரோன் ஆக்டிவிட்டி மூலயமாவோ இல்லை அவங்களோட உளவாளிகள் மூலயமாவோ இந்த ஒரு தகவலை சேகரிக்கிறதுக்கு, இல்லை இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கின்றதையே கெஸ் பண்ண தவறிடுறாங்க. இதை உக்ரைன் கெஸ் பண்ணாமல் விட்டதுனால, இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கின்றது உக்ரைனுக்கு தெரியாமல் விட்டதுனால இந்த 2 பிரிகேடோட சோல்ஜர்ஸும் இந்த 2 ரெஜிமெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை நேத்து உக்ரைனோட பொசிஷன்ஸ் மேல பண்றாங்க. எதிர்பார்க்காத டைம்ல திடீர்னு ரஷ்யா இப்படி ஒரு அசால்ட் பண்ணது உக்ரைனோட சோல்ஜர்ஸ்க்கு அந்த இடத்துல அதிகமான பாதிப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சது. இதோட விளைவு 5 செட்டில்மெண்ட்ஸ்ன்றது இப்போ உக்ரைனோட கண்ட்ரோலில் 90க்கும் அதிகமானது இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, 90 கிராமங்களுக்கும் அதிகமாக. அதில் 5 பகுதிகளை இப்போ ரஷ்யா பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உக்ரைனுக்கு இப்போ ரஷ்யாவை அனெக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதில் ஒரு மேஜர் ஹப்பாக இருக்கக்கூடிய, லாஜிஸ்டிக்கல் ஹப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை கிரே ஜோனுக்கு மாற்றிருக்காங்க. கிரே ஜோன்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் 5 செட்டில்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். முதல்ல இருக்கிறது அப்பன்ஷேவிகா, 2வது நெப்சோனே, 3வது கோர்டேவிகா, 4வது விக்ட்ரோவிகா, 5வதா இருக்கக்கூடியது பயகோவா. இந்த 5 பகுதிகளும் இப்போ டோட்டலாக ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஒரு கணிசமான அளவு வெற்றியை ரஷ்யா கடந்த 24 மணி நேரத்தில் பெற்றிருக்காங்க. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன்னா இப்போ இதை ரஷ்யா ரீகேப்சர் பண்ணிட்டாங்க. இதை உக்ரைன் திரும்பவும் அட்டன் பண்ணி கேப்சர் பண்ணுறதுக்கு, அதை திரும்ப ஏதாச்சும் ஒரு அட்டாக் பண்ணி அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுவாங்க. இது ரஷ்யாவுக்கு ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டாலும் இதோட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லிம்போவிகா. இந்த ஒரு மேப்பை பாருங்க, இதில் அந்த ரெட் கலர் பகுதி இருக்குல்ல, ஒரு நேரோ ஸ்ட்ரிப்பு மாதிரி, இதுதான் இந்த லிம்போவிகான்னு சொல்லுவாங்க. இப்போ உக்ரைன் கர்ஸ்குள்ள நடத்திட்டு இருக்க அந்த அஃபென்சிவ், இல்லை உக்ரைன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த கர்ஸ் பகுதி, அதுக்கு தேவையான 70% லாஜிஸ்டிக்ஸ்ன்றது இந்த இடத்துல இருந்து தான் பிரியுது. டைரக்டாக சுமி ரீஜன்ல இருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரோட்ஸ் மூலயமா, ஹைவேஸ் மூலயமா இந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய லாஜிஸ்டிக் பொருட்கள் தான் ஃப்ரண்ட் லைன் வரைக்கும் உக்ரைனுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது ஒரு கிரே ஜோனா ரஷ்யா மாத்திருக்காங்க. கிரே ஜோனா என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு அஃபென்சிவ்ன்றது பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கமாண்ட் சென்டர்ஸ் இல்ல சோல்ஜர்ஸ் எந்த இடத்துலலாம் கேதர் ஆகுறாங்கன்னு பார்த்து அதை அடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ எதிரிக்கு அந்த இடத்துல கம்யூனிகேஷன்ஸே எதுவும் இருக்கக்கூடாது, அவங்களோட ட்ரூப் மூவ்மெண்ட்ஸை நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணி அடிக்கிற மாதிரி தான். அப்படி அடிச்சதுல இப்போ உக்ரைனோட சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல ரீக்ரூப் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆனது ஏற்படும்ல, மற்ற இடத்துல இருந்து லாஜிஸ்டிக்ஸ்லாம் கொண்டு வந்து அதுக்குள்ள இந்த இடத்த அடிக்கணும்னு பார்ப்பாங்க. இப்படி ஒரு சினாரியோ கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் இந்த கிரே ஜோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு லாஜிஸ்டிக் ஹப்பை ரஷ்யா திரும்ப அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா, இன்னும் 10லேருந்து 15 செட்டில்மெண்ட்ஸ் வரைக்கும் 2 நாட்களுக்குள்ள ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போயிடும். ஏன்னா மேஜராக அந்த இடத்துல ட்ரூப் மூவ்மெண்ட்ஸோ இல்லை லாஜிஸ்டிக் சப்ளையோ இல்லாதப்போ ஈஸியான டார்கெட்ஸாக இது ரஷ்யாவுக்கு மாறிடும். கர்ஸ்க் பகுதியில் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ, டான்பாஸில் கூட நேற்று ஒரு 3 கிராமங்கள், ஒரு முக்கியமான டவுன் செட்டில்மெண்ட்டை ரஷ்யா பிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதுக்கு நடுவில் அமெரிக்காவோட ஸ்டேட் ட்ரெஷரி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அமெரிக்காவோட ஆந்தனி பிளிங்கன் எல்லாம் சேர்ந்து புது செட் ஆஃப் சாங்ஷன்ஸை ஈரான் மேலேயும் ரஷ்யா மேலேயும் போடுறாங்க. இதில் ஈரான் மேலே போட்டதுக்கு காரணம், இந்த 2 நாடுகளையும் சேர்த்து வச்சு போட்டதுக்கு காரணம்,
ரஷ்யாவுக்கு பலிஸ்டிக் மிசைல்ஸை ஈரான் கொடுக்க போகிறாங்க. அதுலேயும் இந்த ஃபட்டா 360 சொல்லக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் இல்லை மீடியம் ரேஞ்ச் இருக்கக்கூடிய பலிஸ்டிக் மிசைல், அபாபில்னு சொல்லக்கூடிய க்ளோசஸ்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் சிஆர்பிஎம்னு சொல்லுவாங்க. இதை இந்த உக்ரைன் போரில் கொடுத்து ஒரு டிவாஸ்டேட்டிங், ரொம்பவே ஒரு பேரழிவை ஏற்படுத்துறதுக்கு ஈரான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான மிசைல் டெலிவரி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சில வாரங்களில், ஒரு 10 நாட்களுக்குள்ள இந்த ஏவுகணைகளை ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக நம்ம பயன்படுத்துறதை பார்க்க முடியும். இதை இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா ஈரானை பார்த்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களை விட, இல்லை ஒரு பதற்றத்தை ஈரான் மத்திய கிழக்கில் ஏற்படுறதை விட, ஐரோப்பிய கண்டத்தில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை கொடுத்து ஏற்படுத்திடுவாங்க. ஸோ ஈரானை தடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தடையை விதிக்கிறாங்க. இதில் ஈரான் ஏர், ஈரானோட அந்த கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் நிறுவனம், அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட 2 கப்பல் நிறுவனம், வஃபா ஹோல்சேல் லிமிடெட், அதுக்கு அடுத்தபடியாக சி ரிவர் சர்வீஸ் லிமிடெட் லியபிலிட்டி கம்பெனி, இது 2 நிறுவனத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமை என்னன்னா, மேஜராக இவங்களோட அந்த கப்பல் போக்குவரத்துன்றது ஒரு கணிசமான அளவு காஸ்பியன் கடலில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணத்தை நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நிறுவனங்களோட எந்தெந்த கப்பல்களுக்கு இந்த சாங்ஷன் ஆனது போடப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன். முதல்ல வஃபா 1, வஃபா 2, இது வஃபா ஹோல்சேல்ஸ் லிமிடெடோட 2 ட்ரை கார்கோ ஷிப். அடுத்தபடியாக இந்த சி ரிவர் சர்வீஸ் லிமிடெடோட ஓம்ஸ்கி 103, ஓம்ஸ்கி 009, ஜகாமிஸ்ட்னு சொல்லக்கூடிய 3 ட்ரை கார்கோ ஷிப்புக்கும் இந்த சாங்ஷன்ஸ் ஆனது போடப்படுது. இந்த சாங்ஷன்ஸ் போடப்பட்டது அவங்களோட ஓனர்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, 49% கூட யாரெல்லாம் சேர்ந்து ஒரு கம்பைனாக ஒரு ஷேர்ஸ் வச்சிருக்காங்களோ இந்த நிறுவனத்தோட ஷேர்ஸ், அவங்களும் இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்குள்ளே வருவாங்க. ஈரானோட ஏரை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பா கண்டத்திலிருந்து இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த வேலையுமே இல்லாதபடி, ஐரோப்பாவில் இந்த ஒரு ஏர் நிறுவனத்தோட எந்த ஒரு விமானமும் இதுக்கப்புறம் செயல்படுத்தப்படாதுன்னு ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈரானியர்களுக்கு இது ஒரு பெரிய சிக்கலாக மாறும். ஏன்னா இதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களால் யூரோப்லேருந்து ஈரானை இந்த ஒரு நிறுவனத்தின் மூலயமா ஆக்சஸ் பண்ண முடியாது. மாற்று ஃப்ளைட்டுகளை பிடிச்சி இல்லை வேறு ஏதாச்சும் நாடுகளுக்கு போயிட்டு தான் அவங்களால மாற முடியும். அதே டைமில் இந்த 2 கப்பல் நிறுவனங்களும் பார்த்தோன்னா ரஷ்யாவோட அந்த ஒரு ஃப்ளாகு கீழே தான் இந்த இடத்துல இயங்கிட்டு இருக்கு. இதில் அந்த காஸ்பியன் சீன்றது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டு இருக்கோம். ஏன்னா ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் லேண்ட் பார்டர்ன்றது கிடையாது. அவங்க கார்கோஸை மூவ் பண்ணால் காஸ்பியன் சி வழியாக தான் பண்ண முடியும். இதில் அந்த காஸ்பியன் கடல்ன்றது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இந்த இடத்துல இந்த ஒரு ரூட்டை மட்டும் பயன்படுத்தி ஈரான் அவங்களோட டிரான்ஸ்ஃபரை பண்ணதாக சொல்லப்படல. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும்னா கொஞ்சம் அப்படியே ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி செர்கே ஷாகு, முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஈரானுக்கு வந்து இறங்குறாரு. இப்படி இவர் வந்து இறங்கினதுக்கு அப்புறமா தொடர்ந்து ஒரு 2 வாரம் கேப்பில் 3 முறை ரஷ்யாவோட டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் ஈரானுக்கு வந்து தரையிறங்குது. அதுலேயும் சாதாரணமான டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் கிடையாது, இது ரொம்பவும் ஹெவியாக இருக்கக்கூடிய டேங்க்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பல 100 மிசைல்ஸை ஒரே டெலிவரியில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் அதிகமான ஹெவி லோடை எடுத்துகிட்டு போகக்கூடிய மெகா கார்கோ பிளேன்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஈரான் செர்கே ஷாகு வந்து போனதுக்கப்புறமா இந்த இடத்துல முக்கியமான நிறைய முடிவுகளை எடுத்திருக்காங்க. பாசிபிளாக டெலிவரும் பண்ணியிருப்பாங்கன்னு அமெரிக்காவோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லுது. இது அமெரிக்காவோட ஸ்டேட் ட்ரெஷரி வெளியிட்ட அவங்களோட ஒரு டாக்குமெண்ட். எதனால இந்த சாங்ஷன்ஸை போடுறோம், ரஷ்யாவும் ஈரானும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2022, 2023, 2024 இதில் ஒவ்வொரு தடவை சாங்ஷன்ஸை போடுறப்பவும் ஈரான் மேலே ஒரு சில அக்யூசேஷன்ஸ், ரஷ்யாவோட கேஸ் கம்பெனிகள் வந்து உக்ரைன் வாரில் இன்டைரக்டாக புதினோட வார்க்கு ஃபியூல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லா காரணங்களும் இதில் சொல்லியிருப்பாங்க. இது அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ அப்படியே இன்கேஸ் ஈரான் ரஷ்யாவுக்கு மிசைலை கொடுத்துருந்தாலும் அது எந்த வழியாக கொடுத்துருப்பாங்கன்ற அந்த ஒரு கேள்வி அதிகமாகிறப்போ காஸ்பியன் கடல் அந்த இடத்துல முதல்ல வருது. ஆனால் காஸ்பியன் சி வழியாக இந்த இடத்துல ஒரு ஆர்ம் ஷிப்மெண்ட்டை டைரெக்டாக ஈரான்லேருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பணுன்றப்போ ரொம்பவே ஒரு ரிஸ்க்கான விஷயம். காரணம், கசக்ஸ்தான், துர்க்மெனிஸ்தான், இந்த பக்கம் அசர்பைஜான்னு சொல்லிட்டு பல நாடுகள், ரஷ்யாவோட சேர்த்து 5 நாடுகள் இந்த கடல் பகுதியை வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. அவங்களுக்கான எல்லைகளும் அங்கே இருக்குது. அசர்பைஜான்லாம் ப்ரோ வெஸ்டர்னு ஒரு மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு ஹெவி கார்கோ ஷிப் பண்ணது போதுன்னா அதை அவங்களோட வாட்டர்ஸ் பகுதியில் சரௌண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால காஸ்பியன் சி கடல் பகுதி வழியாக இந்த கப்பல்களில் ஆயுதங்களை கொண்டு போயிருக்க மாட்டாங்கன்னு முதல் தகவலானது சொல்கிறாங்க. ரெண்டாவது இருக்கிறது பார்த்தோன்னா ரோட் ரயில்ஸ் மூலியமா தான், ரோட் நெட்ஒர்க்ஸ் மூலியமாக போனால் இங்கே அசர்பைஜான் ஆக்சஸ் பண்ணி மட்டும் தான் போக முடியும். ஆனால் இதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து கூட்ஸோடு சேர்த்து வச்சு அனுப்பலாம், கமர்ஷியல் கூட்ஸோடு ஈரான்லேருந்து இது வெளியே போகலான்னு சொன்னாலும் ரொம்பவே ஒரு ரிஸ்கியான விஷயம் இப்படி பண்ணுறதுக்கு. மூணாவது இருக்கக்கூடியது தான் ஏரியல் ரூட். இது வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமானது. ஏன்னா ஒரு கார்கோ விமானம் வந்து ரிப்பீட்டடாக அதை நம்ம வந்து மிஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஒரு தடவை ஈரான்லேருந்து கிளம்பி ரஷ்யாவுக்கு போகுது, இல்லை ரஷ்யாவிலேருந்து கிளம்பி வந்து ஈரானுக்கு வருதுன்னா
ஒரு குறிப்பிட்ட ஃப்ளைட் ஹவர்ஸ்க்கு அப்புறமா அதோட சர்வீஸ் அதோட மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு ஒரு தடவை அந்த ஃப்ளைட் பறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கணிசமான அளவு நேரத்தை அதோட சர்வீஸ் யார்டில் செலவு பண்ணி ஆகணும். என்னதான் இது காஸ்டான ரூட்டாக இருந்தாலும் இப்போதைக்கு இந்த 2 நாடுகளுக்கும் சேஃபான ஒரு வழி. உடனடியாக ஆயுதங்களை பரிமாற்றம் பண்ணணும்னா இது ஒன்று மட்டும்தான் இருக்கிறதுக்கான சான்ஸ். ஸோ செர்கே ஷாய்கு வந்து போனதுக்கப்புறமா இந்த உள்ளே வந்த கார்கோ பிளேன்ஸ் வழியாக கண்டிப்பாக இந்த மிசைல்ஸ் ஆனது வந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக மிசைல்ஸை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதுனால மேஜராக என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுரும்? இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆயுத தட்டுப்பாடு இருக்கிறதா நிறைய கருத்துக்களானது சொல்லப்பட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கு மிசைல் ஷார்ட்டேஜ்ன்றது இருக்குது. அதனால தான் நார்த் கொரியா கிட்ட இருந்தும் ஈரான் கிட்ட இருந்தும் இந்த வெப்பன்ஸை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கருத்தானது இருக்குது. ஆனால் அதில் 50% தான் உண்மை, 50% இந்த மேற்குலக நாடுகளோட ஒரு ப்ரொபகண்டா செய்தி தான். உதாரணத்துக்கு இப்போ ரஷ்யா கிட்ட அதிகமாக பயன்படுத்தப்படுற இந்த உக்ரைன் போரில் அதிகமாக பயன்படுத்தப்படுறது கலிபர் க்ரூஸ் மிசைல், ஜிர்கான் ஹைப்பர்சானிக் மிசைல், கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல், அது மட்டும் இல்லாமல் KH-59, 69 இந்த வேரியன்ட் எல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ரஷ்யாவோட மேனுஃபேக்சரிங் யூனிட்னால இடைவிடாமல் பணியாற்றினா அவங்களோட 24/7 ஷிஃப்ட் எல்லாத்தையுமே பயன்படுத்தி அவங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கேப் விடாமல் அவங்களோட யூனிட்ஸை ரன் பண்ணாங்கன்னா ஒரு மாதத்துக்கு 40 கலிபர் க்ரூஸ் மிசைல்ஸை இவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு மாதத்துக்கு 10 to 13 கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை இவங்களால உருவாக்க முடியும். 15 ஜிர்கான் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வரைக்கும் ரஷ்யாவோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்னால உருவாக்க முடியும். சராசரியாக பார்த்தோன்னா இவங்களோட ஆர்சனலில் இருக்கிறதுல எல்லா ஏவுகணைகளையும் சேர்த்தனா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இவங்களோட ஃபேக்ட்ரிஸ் வேலை செய்கிற மாதிரி செஞ்சாங்கன்னா ஒரு மாதத்துக்கு மட்டுமே ஒட்டு மொத்தமாக ரஷ்யாவோட அவுட்புட்டில் 400 ஏவுகணைகளுக்கு மேலே எடுக்க முடியும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டின்றது ரஷ்யா கிட்ட இருக்குது. இருந்தாலும் ஏன் நார்த் கொரியா கிட்டேருந்து வெப்பன்ஸ் வாங்குறாங்க? இருந்தாலும் ஏன் ஈரான் கிட்டேருந்து வெப்பன்ஸ் வாங்குறாங்கன்னா எக்கனாமி சாங்ஷன்ஸ் தான். இந்த அளவுக்கு இவங்களால ப்ரொடக்ஷனை கொடுக்க முடியும்னாலும் அதுக்கு தேவையான நிறைய ஸ்பேர்ஸ்க்கு இப்போ ஷார்ட்டேஜ்ன்றது இருக்குது. அதனால் அதோட உற்பத்தி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் காம்பனன்ட்ஸை வச்சு பண்ண முடிஞ்சாலும் அதில் பாதிக்கு மேலே அவங்களோட மார்க்கை எட்ட முடியுமான்றது ஒரு சந்தேகம் தான். அதுக்கான மாற்று வழிகளை ரஷ்யா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த மிசைல்ஸை உருவாக்கக்கூடியது 80% வரைக்கும் தான் பூர்த்தி அடைய முடியுமே தவிர இவங்க அந்த 400 மிசைல்ஸ் உருவாக்கணும்னு ஒரு டார்கெட்டை வச்சிருக்காங்கன்னா அதில் 280 300 மிசைல்ஸ் வரைக்கும் தான் இவங்களால இப்போ உருவாக்க முடியுதே தவிர ஃபுல்லான மார்க்கை அவங்களால எட்ட முடியல. ஸோ இந்த கேப்பை இவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேப்பில் உக்ரைனையும் அடிக்கணும்னா அதுக்கு இந்த 2 நாடுகளை விட்டால் இப்போ டைரெக்டாக உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அதுலேயும் இந்த ஈரானோட ஏவுகணைகள்ன்றது அக்யூரசி சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஷார்ட் ரேஞ்சில், ஏன்னா இதோட வார்ஹெட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமானது, ஒரு 400 கிலோ வரைக்கும் வார்ஹெட்ஸை கொண்டு போயிட்டு உக்ரைன் மேலே அட்டாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது. இதில் ரஷ்யா ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணுவாங்க. அவங்க கிட்டேருந்து வெப்பன்ஸை வாங்குறாங்கன்னா அதை அப்படியே டைரெக்டாக பயன்படுத்த மாட்டாங்க. அதில் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி அக்யூரசி கம்மியாக இருக்கக்கூடிய விலை கம்மியாக இருக்க ஈரானோட வெப்பன்ஸை வாங்கி அதை ரஷ்யாவில் வச்சு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது மூலயமா கம்மியான விலையில் ஒரு ஹை அக்யூரசி வெப்பனை இவங்களால் மாடிஃபை பண்ணி உக்ரைன் மேலே பயன்படுத்த முடியும். இது ரஷ்யாவுக்கான அட்வான்டேஜ். அதுவே ஈரானுக்கு இது எப்படி அட்வான்டேஜாக மாறும்னா ரஷ்யா இந்த ஒரு டெக்னாலஜியை அந்த ராக்கெட்ஸில் இன்புட்டாக கொடுக்குறப்போ அதே டெக்னாலஜி ஈரானுக்கும் வரும். நாளைக்கு ஈரானோட பாலிஸ்டிக் மிசைலை அவங்க மாடிஃபை பண்ணணும், இல்லை அதோட அப்கிரேடட் வெர்ஷன்ஸை உருவாக்கணுன்றப்போ ரஷ்யன் டெக்னாலஜியோட ஈரானியன் மிசைல்ஸ் இந்த இடத்துல தயாராகும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஷிப்காக தான் இந்த 2 நாடுகளும் இந்த அளவுக்கு சேர்ந்து நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கான எவிடன்ஸ்ன்றது இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் எதுவும் கொடுக்க முடியல. ஏன்னா நிறைய நாடுகள் இது ஒரு மித்தாவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உக்ரைனுக்கு எதிராக ஈரான் வெப்பனை கொடுக்கலனாலும் அமெரிக்காவோட ஒரு சில காரணங்கள், ஏன்னா இப்போ உக்ரைனுக்கு மேலே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆனது போடப்பட்டிருக்கு. ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்ஸை ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது, பண்ணாலும் ஏர்பேஸை குறி வைக்கிறது, இல்லை ஏர்ஃபீல்ட்ஸை குறி வைக்கிறது, இராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய அந்த குடோன்ஸை குறி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய மிலிட்டரி காம்பனன்ட்ஸ் மேலே, மிலிட்டரி காம்ப்ளெக்ஸஸ் மேலே இந்த மேற்குலக நாடுகளோட ATACMS, ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்ஸ் இது எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தடையானது இருக்குது. அதை நீக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு காரணமான தேவை. இப்போ ஈரான்லேருந்து ஏவுகணைகள் ரஷ்யாவுக்கு வருது, ரஷ்யா ஈரானியன் ஏவுகணைகளை இந்த இடத்துல பயன்படுத்த போகிறாங்கன்னு வெளி உலகத்துக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி காமிச்சோம்னா நாளைக்கு அவங்களுக்கான பர்மிஷனை கொடுக்கறதுக்கு யாருக்கும் எக்ஸ்பிளனேஷன்ன்றதை கொடுக்க தேவையில்ல. மற்ற நாடுகள் கேட்டாங்கன்னா ஈரான்லேருந்து வெப்பன் ரஷ்யா வாங்கி அடிக்கிறாங்க, அப்போ உக்ரைனுக்கு இதுக்கான பர்மிஷனை கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கான ஒரு காரணமாகவும் மேபி அமெரிக்கா இந்த ஒரு கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் எது எப்படியோ இன்கேஸ் உண்மையிலேயே ஈரானியன் மேட் வெப்பன்ஸ் ஆனது ரஷ்யாவுக்கு வந்துருந்துச்சுன்னா அது ரஷ்யாவுக்கு பெரிய நன்மையை கொடுக்குதோ இல்லையோ, ஈரானுக்கு வரப்போகிற நாட்களில் ரஷ்யாவோட டெக்னாலஜி உள்ளே ஈரானியன் வெப்பன் இண்டஸ்ட்ரியை
அதிநவீனப்படுத்துறதுக்கு ஒரு முதல் படியாக இந்த விஷயமானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. இதில் நார்த் கொரியாவோட மிசைல்ஸ்ன்றது எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட்டை உக்ரைனில் கொடுக்கல, மிசைல்ஸ் கொடுக்கல, ஆனால் ஆர்ட்லரி ஷெல்ஸை வச்சு இன்னமும் ரஷ்யா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களோட பியாங்யாங்கை தாண்டி இந்த வெப்பன்ஸை பயன்படுத்துறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த மாஸ்கோ அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதை பற்றின அப்டேட்ஸ்ன்றது பெருசாக இந்த அளவுக்கு வரல. அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆனது போயிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ உக்ரைனியன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ரோ உக்ரைன் சேனல்ஸ் அவங்க எல்லாருமே மாஸ்கோவை அட்டாக் பண்ணுறதை விடுத்து கிரெம்லின் மேலே நம்ம டேரெக்டாக அட்டாக் பண்ணோம். ஏன்னா இப்போ இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங் மேலே அட்டாக் பண்ணியிருந்தாங்கல்ல, அது வந்து ஒரு 40 to 45 கிலோமீட்டர் தான் புதின் எந்த இடத்துல தங்கியிருக்காரோ அங்கேருந்து இவ்வளோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இருந்தால் சொல்கிறாங்க. டேரெக்டாக புதின் இருக்கிற இடத்த அடிக்கணும், கிரெம்லினை டேரெக்டாக நம்ம அடிக்கணும், புதினுக்கு நம்மளோட பெயினை புரிய வைக்கணும்னு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்கேஸ் அப்படி ஒரு விஷயத்தை உக்ரைன் பண்ண ஆரம்பித்தானா கண்டிப்பாக ரொம்ப மோசமான கான்சிக்வன்சஸ் ஆனது இந்த இடத்துல ரஷ்யாவால் உக்ரைனுக்கு கொடுக்கப்படும். இதில் ரெசிடென்ஷியல் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பில் யார் அடித்தாலுமே அது தப்பு தான். இன்கேஸ் உக்ரைனை ரஷ்யா அடித்தாலும் அது ரஷ்யா பண்ணக்கூடிய ஒரு போர்க்குற்றம் தான். அதே தப்பு உக்ரைன் ரஷ்யாக்குள்ளே பண்ணாலும் அதுவும் ரஷ்யாக்குள்ளே உக்ரைனால் பண்ணக்கூடிய ஒரு போர்க்குற்றம் தான். இதில் நிறைய பேருக்கு வந்து டான்பாஸ் ரீஜனில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளான தெரியல. எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க 2022 தான் இந்த யுத்தமானது ஆரம்பிச்சது, அதனால தான் இங்கே எந்த அளவுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. 2014 முன்னாடி சரி அவ்வளோ கூட வேணாம், 2012 2020 வரைக்கும் இந்த டான்பாஸ் ரீஜனில் எந்த அளவுக்கு பிரச்சனை நடந்துட்டுருக்கு, இல்லை இந்த டான்பாஸ் ரீஜனை மையப்படுத்தி உக்ரைனில் எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்குன்றதை கொஞ்சம் தேடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல அதிகமான அத்துமீறல்களை யார் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவானதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு இந்த வீடியோ வருது உங்கள் எல்லாருக்கும்.